அனைவருக்கும் வணக்கம். சற்று முன்பு தமிழக அரசு இன்று வெளியிட்டுள்ள 22 முக்கியமான அறிவிப்புகள் என்னென்ன என்பதை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஸோ முடிந்த அளவுக்கு இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ணிடுங்க. நீங்கள் இதுவரைக்கும் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே அந்த பெல் சிம்லையும் மறக்காமல் கிளிக் பண்ணிக்கோங்க. சரி, வாங்க இப்போ நாம் வீடியோக்குள்ளே போகலாம். முதல் அறிவிப்பு. ஓய்வு பெற்ற IAS அதிகாரி தலைமையில் 7வது மாநில நிதி ஆணையம் அமைத்து தமிழ்நாடு அரசு உத்தரவளித்துள்ளது. ஓய்வு பெற்ற IAS அதிகாரியான அலாவுதீன் தலைமையில் 6 பேர் கொண்ட மாநில நிதி ஆணையம் அமைத்து ஆணை பிறப்பித்துள்ளது. பல்வேறு நகர்ப்புற ஊரக உள்ளாட்சி அமைப்புகளின் நிதி நிலைமையை குறித்து ஆணையம் ஆய்வு செய்யும் எனவும், மாநில அரசு வழங்க வேண்டிய நிதி பகிர்வு குறித்து உரிய பரிந்துரைகளை ஆணையம் வழங்கும் எனவும் கூறப்பட்டுள்ளது. இரண்டாவது அறிவிப்பு. பள்ளிகளுக்கான கோடை விடுமுறை முடிந்து பொதுமக்கள் ஊர் திரும்புவதற்காக 2513 சிறப்பு பேருந்துகள் இயக்க ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. மே மாதம் 30, 31ஆம் தேதிகளில் கீழம்பாக்கத்திலிருந்து 1175 பேருந்துகளும், கோயம்பேடிலிருந்து 190 பேருந்துகளும், மாதவரத்திலிருந்து 48 பேருந்துகளும் இயக்கப்பட உள்ளன. சிறப்பு பேருந்து இயக்கத்தை கண்காணிக்க அனைத்து பேருந்து நிலையங்களிலும் போதிய அலுவலர்களும் நியமிக்கப்பட்டும் உள்ளன என தெரிவிக்கப்பட்டுள்ளது. மூன்றாவது அறிவிப்பு. கோடை விடுமுறையை ஒட்டி ஹைதராபாத்திலிருந்து கொல்லம் இடையே சிறப்பு ரயில் இயக்கப்படுவதாக தெற்கு ரயில்வே தெரிவித்துள்ளது. மே மாதம் 31ஆம் தேதி, ஜூன் 7, 14, 21, 28 ஆகிய தேதிகளில் ஹைதராபாத்திலிருந்து கொல்லத்துக்கும், ஜூன் 2, 9, 16, 23, 30 ஆகிய தேதிகளில் கொல்லத்திலிருந்து ஹைதராபாத்திற்கும் சிறப்பு ரயில்கள் இயக்கப்படுகிறது. இந்த ரயிலானது காட்பாடி, ஜோலார்பேட்டை, சேலம், ஈரோடு, திருப்பூர் உள்ளிட்ட ரயில் நிலையங்களில் நின்று செல்லும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. நான்காவது அறிவிப்பு. பராமரிப்பு பணி காரணமாக ஜூன் 1ஆம் தேதி மின்சார ரயில் சேவை மாற்றம் செய்யப்பட்டுள்ளது. காட்டாங்குளத்தூர் பணிமனையில் ஜூன் 1இல் காலை 11:45 மணி முதல் பிற்பகல் 3:15 மணி வரை பராமரிப்பு பணி நடக்கிறது. சென்னை கடற்கரையிலிருந்து செங்கல்பட்டு செல்லும் மின்சார ரயில்கள் கூடுவாஞ்சேரி வரை பகுதி அளவு ரத்து செய்யப்பட்டும் உள்ளது. ஐந்தாவது அறிவிப்பு. 11 நகராட்சிகளும் சிறப்பு நிலை நகராட்சி, தேர்வு நிலை, முதல் நிலை நகராட்சிகளாக தரம் உயர்ந்துள்ளது. உடுமலை, நந்திவரம், கூடுவாஞ்சேரி, பல்லடம், ராமேஸ்வரம், மாங்காடு, குன்றத்தூர், அரியலூர், அம்பாசமுத்திரம், பழனி, திருச்செங்கோடு உட்பட 11 நகராட்சிகளின் தரத்தை உயர்த்தி தமிழ்நாடு அரசு உத்தரவிட்டிருக்கிறது. மாநில அரசு நிர்ணயித்துள்ள வருவாய் அளவுக்கு உட்பட்டு அந்த நகராட்சிகள் இருப்பதால் அவற்றின் தரம் உயர்த்துள்ளது. ஆறாவது அறிவிப்பு. திருமணமான அரசு பெண் பணியாளர்கள் தகுதிகான் பருவ காலத்தின் போது எடுக்கும் மகப்பேறு விடுப்பு காலம் அவர்களது தகுதிகான் பருவத்திற்கு கணக்கில் எடுத்துக்கொள்ள அனுமதி அளித்து தமிழ்நாடு அரசு அரசாணையை வெளியிட்டுள்ளது. இது தொடர்பாக தமிழ்நாடு அரசு பணியாளர் சட்டம் 2016இல் உரிய திருத்தங்கள் செய்து பின்னர் வெளியிடப்படும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஏழாவது அறிவிப்பு. ஜூன் 7இல் பக்ரீத் பண்டிகை கொண்டாடப்படும் என தலைமை பொறுப்பு ஹாஜி அறிவித்திருக்கிறார். சென்னை உள்ளிட்ட பிற இடங்களில் பிறை தெரிந்ததால் ஜூன் 7ஆம் தேதி பக்ரீத் கொண்டாடப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. எட்டாவது அறிவிப்பு. தமிழ்நாட்டில் ஜூன் 19ஆம் தேதி மாநிலங்களவை MP பதவிக்கு தேர்தல் நடைபெறும் என தேர்தல் ஆணையம் அறிவித்துள்ளது. தமிழ்நாட்டில் 6 மாநிலங்களவை MPக்களின் பதவிக்காலமானது ஜூலை 24இல் முடிவடைகிறது. ஒன்பதாவது அறிவிப்பு. வருமான வரி தாக்கல் செய்ய செப்டம்பர் 15ஆம் தேதி வரை அவகாசத்தை வருமான வரித்துறை நீடித்துள்ளது. ஜூன் 31ஆம் தேதியுடன் முடிவடைய இருந்த நிலையில் செப்டம்பர் 15 வரை அவகாசத்தை நீடித்து அறிவிப்பு வெளியிட்டுள்ளது. வருமான வரி கணக்கு தாக்கல் இணையத்தில் ஏராளமான மாற்றங்கள் செய்துள்ளதால் அவகாசம் நீடிக்கப்பட்டுள்ளது. 10வது அறிவிப்பு. கால்நடை மருத்துவ அறிவியல் படிப்புக்கு விண்ணப்பம் தொடங்கப்பட்டுள்ளது. கால்நடை பல்கலைக்கழக இணையதளத்தில் காலை 10 மணி முதல் ஜூன் 20ஆம் தேதி வரை விண்ணப்பிக்கலாம் எனவும், பல்கலைக்கழக இணையதளமான adm.tanuvas.ac.in இல் விண்ணப்பிக்கலாம் என கூறப்பட்டுள்ளது. 11வது அறிவிப்பு. கூட்ட நெரிசல் எதிரொலியால் தாம்பரத்திலிருந்து நெல்லை வழியாக, நாகர்கோயில், தென்காசி வழியாக திருவனந்தபுரம் செல்லும் ரயில்களின் சேவையானது ஜூன் மாதம் முடிய நீடிப்பு செய்யப்பட்டும் உள்ளது. 12வது அறிவிப்பு. ஒருங்கிணைந்த குரூப் 2 முதன்மை தேர்வில் கணினி வழி சான்றிதழ் சரிபார்ப்புக்கு அனுமதிக்கப்பட்ட தேர்வர்களின் பதிவெண் பட்டியல் இணையதளத்தில் வெளியிடப்பட்டும் உள்ளது. தேர்வர்கள் சான்றிதழ்களை ஜூன் 6ஆம் தேதிக்குள் பதிவேற்றம் செய்ய வேண்டும் என தெரிவிக்கப்பட்டும் உள்ளது. உரிய காலத்துக்குள் சான்றிதழ்களை பதிவேற்றம் செய்யாதவர்கள்
அடுத்த நிலைக்கு பரிசீலிக்கப்பட மாட்டார்கள் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. 13வது அறிவிப்பு. நீலகிரி கோவை மாவட்டத்திற்கு இன்றும் ரெட் அலர்ட். வங்கக்கடலில் காற்றழுத்த தாழ்வு பகுதி தீவிரமடைந்து காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக மாறியுள்ளது. இதன் காரணமாக அரபிக்கடல் பகுதியிலிருந்து மேற்கு திசை காற்றை தமிழகம் வழியாக இது ஈர்க்கும் என்பதால் தமிழகத்தில் 30ஆம் தேதி வரை அதிதீவிர மழை பெய்ய வாய்ப்புள்ளது. இன்றும் நீலகிரி மற்றும் கோவை மாவட்டத்தின் மலைப்பகுதிகளில் ஒரு சில இடங்களில் கனமுதல் அதிதீவிர கனமழையும், திருநெல்வேலி மாவட்டத்தின் மலைப்பகுதிகள், தேனி, தென்காசி மற்றும் கன்னியாகுமரி மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கனமுதல் மிக கனமழையும், திருப்பூர், திண்டுக்கல் மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கனமழை பெய்யவும் வாய்ப்புள்ளது. 14வது அறிவிப்பு. பள்ளிகள் திறக்கும் நாளிலேயே மாணவர்களுக்கு விலையில்லா பாட புத்தகங்களை வழங்க வேண்டும் என்று பள்ளி கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி உத்தரவிட்டிருக்கிறார். தமிழகத்தில் கோடை விடுமுறை முடிந்து வரும் 2ஆம் தேதி பள்ளிகள் திறக்கப்பட உள்ளன. இந்த நிலையில்தான் பள்ளிகளை திறப்பதற்கான அனைத்து ஏற்பாடுகளையும் பள்ளி கல்வித்துறை செய்து வருகிறது. 15வது அறிவிப்பு. உழவர்கள், பொதுமக்கள் அரசு சேவைகளை எளிதாக அறிந்து கொள்ளும் வகையில் உழவரை தேடி மற்றும் எளிமை ஆளுமை ஆகிய 2 திட்டங்களை முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் தொடங்கி வைத்துள்ளார். உழவரை தேடி வேளாண்மை நலத்துறை திட்டம் என்கிற புதிய திட்டத்தை தமிழகத்தில் உள்ள 17,116 வருவாய் கிராமங்களிலும் ஓராண்டுக்குள் செயல்படுத்த முடிவும் எடுக்கப்பட்டுள்ளது. 16வது அறிவிப்பு. தமிழ்நாடு அரசு எம்ஜிஆர் திரைப்படம் மற்றும் தொலைக்காட்சி பயிற்சி நிறுவனத்தில் இளங்கலை காட்சிக்கலை பட்டப்படிப்பிற்கு விண்ணப்பிக்கும் கால அவகாசமானது filminstitute.tn.government.in எனும் இணையதளத்தில் 4/6/2025 வரை நீடிக்கப்பட்டும் உள்ளது. 17வது அறிவிப்பு. குட்கா, பான் மசாலா உள்ளிட்ட புகையிலை பொருட்களுக்கான தடையை ஓராண்டு நீடித்து தமிழ்நாடு அரசு உத்தரவிட்டிருக்கிறது. மே மாதம் 2026 மே மாதம் 23ஆம் தேதி வரை குட்கா, பான் மசாலா உள்ளிட்ட பொருட்களுக்கான தடை நீடிக்கப்பட்டும் உள்ளது. 18வது அறிவிப்பு. சென்னையில் டிஎன்பிஎஸ்சி, எஸ்எஸ்சி ரயில்வே தேர்வுகளுக்கு 800 பேருக்கு இலவச பயிற்சி அளிக்க தமிழ்நாடு அரசு சிறப்பு ஏற்பாடுகளை செய்துள்ளது. இதில் பங்கேற்க விரும்பும் 18 வயது பூர்த்தி அடைந்தவர்கள் cecc.in என்ற இணையதளத்தில் 31ஆம் தேதிக்குள் விண்ணப்பிக்க வேண்டும். 19வது அறிவிப்பு. சென்னை மாநகருக்கு தனி பேரிடர் மேலாண்மை ஆணையத்தை உருவாக்கி தமிழ்நாடு அரசு உத்தரவிட்டிருக்கிறது. சென்னை மாநகராட்சி ஆணையர் தலைமையில் பேரிடர் மேலாண்மை ஆணையத்தை உருவாக்கியது தமிழ்நாடு அரசு. சென்னை ஆட்சியர், காவல் ஆணையர், துணை ஆணையர், நல அலுவலர் உள்ளிட்டோர் இந்த ஆணையத்தில் இருப்பார்கள். 20வது அறிவிப்பு. காலை உணவு திட்டத்தை கலைஞர் பிறந்தநாளான ஜூன் 3ஆம் தேதி முதல் அரசு நிதியுதவி பெறும் பள்ளிகளுக்கும் விரிவுபடுத்த தமிழ்நாடு அரசு திட்டமிட்டும் இருக்கிறது. நடப்பு கல்வியாண்டு முதல் நகர்ப்புறங்களில் இயங்கி வரும் 1545 அரசு நிதியுதவி பெறும் பள்ளிகளில் படிக்கும் 1,14,000 மாணவர்கள் பயன்பெறும் வகையில் காலை உணவு திட்டம் விரிவுபடுத்தப்படும் என்று தமிழக அரசின் பட்ஜெட்டில் அறிவிக்கப்பட்டது. இந்த திட்டத்திற்காக இந்த ஆண்டு 600 கோடி ரூபாயும் ஒதுக்கப்பட்டுள்ளது. 21வது அறிவிப்பு. சென்னை ஐஐடியில் புதிய படிப்புகள் அறிமுகம் செய்யப்பட்டுள்ளது. இளநிலை படிப்புகளில் நுண்கலை மற்றும் கலாச்சார சிறப்பு பாடத்துக்கு சென்னை ஐஐடி மாணவர் சேர்க்கையை அறிமுகப்படுத்தியுள்ளது. நுண்கலை கலாச்சாரத்தில் சிறந்து விளங்கும் மாணவர்களுக்கு வெகுமதி அளித்து ஊக்குவிப்பதே இதன் நோக்கமும் ஆகும். கடைசியாக 22வது அறிவிப்பு. மலேசியாவில் பணிபுரிய பிஇ, பிடெக் தேர்ச்சி பெற்றவர்கள் விண்ணப்பிக்கலாம் என தமிழ்நாடு அரசு தகவல் ஒன்றை வெளியிட்டுள்ளது. கூடுதல் விவரங்களுக்கு அயல்நாட்டு வேலைவாய்ப்பு நிறுவன இணையதளமான omcmanpower.tn.government.in மற்றும் தொலைபேசி எண்ணான 044-2250-2267 மற்றும் வாட்ஸ்அப் எண்ணான 9566-239-685 இந்த வாட்ஸ்அப் மூலமாகவும் நீங்கள் அறிந்து கொள்ளலாம். இந்த 22 அறிவிப்புகளை பற்றிய உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத கீழே இருக்கக்கூடிய கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் சொல்லுங்கள். முடிந்தளவுக்கு இந்த வீடியோவை மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். மேலும் இது போன்ற பல வீடியோக்களை நீங்கள் பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் நினச்சா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே அந்த பெல் சிம்லையும் மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.